தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வந்துவிட்டது. தேர்தலுக்கு நாம் யார் ஆட்சி செய்தார்கள், யார் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை நன்கு அறிந்து நாம் திமுகவுக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். திமுக தான் நமக்கு பாதுகாப்பான கட்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் எவ்வளவு 5 வருடமாக எவ்வளவு திமுக நமக்கு செய்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக போல் ஒரு கட்சி கிடையாது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் 234 தொகுதி உள்ளது. 234இல் 25,032 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அதில் 5,60,00,000 மக்கள் தமிழ்நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 கோடி மக்களையும் நாம் சந்திக்கலாம். சந்தித்து திமுகவின் சாதனைகளையும் திமுகவில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியையும் நாம் உறக்க சொல்லி அவர்களிடம் ஓட்டு கேட்கலாம். திமுகவில் ஆட்சியை நன்கு அறிந்து மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல பலன்களை அடைந்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மகளிர் தான் அருமையான திட்டங்களை மகளிர் தான் அதிகமாக பயனடைந்து இருக்கிறார்கள். திருப்திகரமான வகையில் மகளிர் மட்டுமே பயனடைந்திருக்கிறார்கள். அதில் மாதம் 1000 ரூபா அவர்கள் முதல்வர் 1000 ரூபா பணம் கொடுத்தது மாதம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெற்ற பிள்ளை கூட பிள்ளைக்கு தன்னுடைய தாய்க்கு 1000 ரூபா பணம் கொடுக்கல. வளர்த்த பிள்ளையான தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் 1000 ரூபா பணம் கொடுத்தார்கள். பணம் கொடுத்த அந்த பணத்தில் தான் அவர்கள் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டார்கள். எத்தனையோ குடும்பங்களில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் எல்லோருமே பயனடைந்தார்கள் என்பதை மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாரும் பயனடைந்தார்கள். ஏன்னா அதை மாதிரி திமுகவின் சாதனை ஆட்சியில் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு முதலமைச்சர் பார்த்து நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ஒரு அருமையாக கொண்டு வழி நடத்தி, அதாவது மத்தியில் எவ்வளவோ அவங்க செய்ய அவங்க கொடுக்காததுன்னா இவர் சிரத்தை எடுத்து திராவிட மாடல் ஆட்சியை நாம் எப்படியாச்சும் இந்த தமிழ் மண்ணில் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அருமையான வகையில் செஞ்சார். ஏன்னா அந்த நம்ம ஸ்டாலின் அவர்களை மறக்கவோ எந்த தாய்மார்களாலும் மறக்க முடியாது. தாய்மார்களிடத்தில் ஸ்டாலின் நிறைந்து காணப்படுகிறார். அவர் தான் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகியிருக்கார். ஏன்னா அதே போல் நம்ம இந்தியா முழுக்க 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த 28 மாநிலத்திலையும் 8 யூனியன் பிரதேசத்துலேயும் எல்லா துறையிலுமே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக சிறந்து விளங்கியிருக்கிறது. அதாவது இன்றைக்கி எதிர்க்கட்சியே இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரே காரணத்தினால, குழப்பங்கள் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால புதிய கட்சியை உருவாக்கி, புதிய கட்சியில் ஒரு பிள்ளையை பிறக்க வச்சு, அதை வளர்த்து தாளாட்டி பாலூட்டி அதுக்கு பேச்சை சொல்லி கொடுத்து, அது இப்படி தான் பேசணும், இப்படி தான் நீ செயல்படணுன்று அதுக்கு பிள்ளைக்கு எப்படி பேச்சை சொல்லி கொடுப்பாரோ அதே போல் பேச்சை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து அதே பிள்ளையை தன் தொட்டில் போட்டு இப்போது ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே பிள்ளையை தன் அரவணைப்பில் கொண்டு வந்து களத்தில் இறக்கி விடுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே மற்ற அரசியல் எதையுமே நீங்கள்
நினைவு கொள்ள வேண்டாம். ஒரே மூச்சு, ஒரே இது நமக்காக பாதுகாப்பான ஒரே நம்ம ஆள் யார் அப்படின்னு சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை மத சார்பின்மை கட்சியாக மனித நேயத்தோட செயல்படுத்த முடியும். அது திராவிட மாடல் திமுக ஆட்சி மட்டுமே என்று கூறுகிறேன் ஆணித்தரமாக. மற்ற இதெல்லாம் நீங்கள் நம்பி எதுவும் ஏமாந்து விட வேண்டாம். நமக்கு 5 கால ஆட்சியில் மத்தியில் எதுவும் செய்யாமலே நமக்கு நிறைய திட்டங்களை அவர் அள்ளி வீசிக்கொண்டு செஞ்சு கொண்டு இருந்தார். இதே மத்தியில் உடன்பாடோடு அவர் இருந்திருந்தால் இன்னும் அதிகப்படியான இதை அவர் செயல்படுத்துவார். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டோட அவர் நமக்காக அவருடைய சுய லாபத்தை அடையாமல் அவர் மதசார்பினோட திமுகவை ஒடுக்க நினைச்சவங்களை எதிர்த்து நின்று 5 ஆண்டு காலம் அவர் போர் புரிகிற மாதிரி பயணிச்சிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த அரியணையில் இருந்து கொண்டு எவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பாடுபட்டிருப்பாருங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். சரியா? 1000 பேர் 1000 சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம். அந்த 1000 ரூபா கொடுக்குறாரா? 1000 ரூபா கொடுக்குறது வரி பணத்தில் தானே நம்ம வரி பணம் நம்ம கட்டுற வரி பணத்தில் தானே அவர் கொடுக்குறாரு. அவர் என்ன வீட்டு காசை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, 1000 ரூபாய் யார் கொடுத்தா? இதுக்கு முன்னாடி வரி பணத்தில் கொடுக்குறாரையா? ஒத்துக்குவோம். யார் கொடுத்தா சொல்லு. உன் ஆள் கொடுத்தாரா? இல்லை நீ சொல்கிறிய உன் கட்சிக்காரன் கொடுத்தானா? இல்லை நீ உன் ஆள் முதலமைச்சர் இருக்கிறவங்க கொடுத்தாங்களா? வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? நீங்கள் அவங்க ஆளுவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு அவங்களே எல்லாமே செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. மக்களை சிந்திக்கலையே. யார் கொடுத்தா சொல்லு. நீ கொடுக்கலையே யாருமே. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாருன்னா கடன் வாங்கி கொடுத்தாரோ எது பண்ணாரோ இருந்தாலும் பயனடைஞ்சது யார்? தமிழ்நாட்டு மக்கள் தானே. 3 மாதத்துக்கு இப்போ 5000 ரூபா தூக்கி கொடுத்தோன்னா உங்களால் பொறுக்க முடியலையா? 2 மாதம் காசு போனஸு கோடைக்கால சிறப்பு தொகைன்னு கொடுத்தாரா 5000 ரூபா ஒரே நைட்டில். யாருக்கும் தெரியாமல் பெட்ரோல் விலை நள்ளிரவில் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. முக ஸ்டாலினுடைய பணம் நள்ளிரவில் ஏறி இருக்குன்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நள்ளிரவாக கொடுத்தாரா எல்லாருக்கும்? ஏன் கொடுத்தாரு? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்தாரு. நீ கொடுத்தியா? நீ பேசுறியா? 1000 வசனமாக பேசுறியா? நீ கொடுத்தியா 1000 ரூபா? இல்லை வரி பணத்தில் தான் கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்ல. ரைட்டு, நீ கொடுத்தியா? கொடுக்குறவங்களுக்கு ஏன் பழி சொல்கிறீங்க? நான் உங்களாலே முடியல, கொடுக்குறாலே ஏன் பழி சொல்கிறீங்க? இப்போ எத்தனையோ மக்கள், தாய்மார்கள், மூதாட்டிகள் அனாதைகள், பெற்ற பிள்ளையால் கைவிட்ட பெண்கள், விதவைகள், கணவன்மார்களோட கைவிட்ட விதவைகள் எவ்வளவு பேர் இந்த 1000 ரூபா பணத்தில் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க அதை அனுபவிச்சிருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த விரல் நுனி உதயசூரியன் சின்னத்தில் தாங்க ஓட்டு போடுவாங்க. மற்ற ஓட்டே இந்த விரல் நுனி ஓட்டே போடாது யாருக்கும். ஏன்னா அந்த 1000 ரூபா காசு அவங்க பயனடைஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். சரியா? அதே மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாங்க. அவ்வளோ விஷயம் பார்த்து மனுஷன் சிந்திச்சு 5 ஆண்டு காலம் செயல்பட்டுருக்காருங்க. இன்றைக்கி அவரை பற்றி நீங்கள் குறை சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் டிஎம்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச மாதிரி யாரும் செய்ய முடியாது, செய்யவும் இயலாது. கவர்மெண்ட்டையும் மத்திய கவர்மெண்ட்டையும் எதிர்த்துக்கிட்டு அவர் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து செஞ்சு இருக்கார். ஆனால் கலைஞர் ஆட்சியில் கூட 2-3 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க, ராஜீவ்காந்தி பேர்லாம். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க முடியல யாராலையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக திராவிட மாடல் ஆட்சியை அருமையாக செயல்படுத்தி 5 ஆண்டு காலம் அரியணையில் இருந்து எல்லா பழி சொல்ல இதுக்கும் எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு போராடி களத்தில் இறங்கி அவர் நலத்திட்டங்கள் உதவியை செஞ்சு எல்லாருடைய பாராட்டையும் பெற்று அரியணை விட்டு 3 நாளைக்கு முன்னாடி தான் 4 மணிக்கு அரியணை விட்டு இறங்கினாருங்கிறது மாற்றவோ மறுக்கவோ முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் எப்படி சூழ்ச்சி செய்து கொண்டு நம்மளை பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் திமுக ஆட்சி தான் திரும்பவும் வரணும், ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு முன்னாடி அவர் ஜெயலலிதா இறந்து போனோன்னே கொல்லைப்புறத்தில் வந்து ஆட்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் அது அவர் விரும்பலை. அதே இதை தேர்தல் நடத்தி தேர்தல் முடிஞ்சு அவருக்கு வாக்களித்த மக்கள் ஓட்டு போட்டு அருமையான முறையில் அவர் அரியணை ஏறினார். அவர் நினைத்திருந்தால் கொல்லைப்புறத்தில் இது பண்ணலாம், வேணான்ட்டார், அது தவிர்த்தார். அதனால் திமுக வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கு, செயலாற்றியிருக்காங்க. திமுகவுக்கு பயனடைஞ்சவங்க எல்லா மக்களும் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பயனடையாதவர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது செய்யாத செயல் திட்டங்களை ஒன்று சிந்தித்து அதை வந்து அவர் செயல்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி சிறுபான்மையர் மக்களுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சுருக்காருங்கிறத நீங்கள் வந்து இன்றைக்கி சிறுபான்மையரை ஒடுக்க நினச்சி எவ்வளவோ பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதையும் முறியடித்து இவர் நமக்காக குரல் கொடுக்குற ஒரே ஆள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்று மனதில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நல்லாட்சி பெற்றிட வேண்டும் என்று கருதினால் நீங்கள் இன்றைக்கி குழப்பத்தை உண்டு பண்ணுங்கிறதுனால தான் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அதை செயல்படுத்தி அதுக்கு செய்திகள் சொல்லி கொடுத்து அவங்கள களத்தில் இறக்கி ஓட்டை பிரித்து சின்ன பின்னமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய எண்ணமே தவிர இதனால் எத்தனையோ பேர் திமுகவை அழிக்கணுன்ட்டு அந்த கலைஞர் காலத்திலேயே வந்து இது பண்ணி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜெயித்தார் கலைஞர். ஒரு நேரத்தில் இந்த ராஜீவ்காந்தி இறந்து போன நேரத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் கலைஞர் மட்டும் ஜெயித்தார். புரியுதா? அந்த மாதிரினா சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சந்தித்த கட்சி தான் திமுக. ஆனால் திமுகவை அழிக்க நினச்சவன் தான் அழிஞ்சிருக்கான ஒழிய திமுக அழிஞ்சதாக சரித்திரம் இல்லை. 73 வருஷமாக திமுக பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் உதயசூரியன் சின்னம் எப்போதுமே எப்படி கிழக்கே உதயசூரியன் தினந்தோறும் ஒலிக்குதோ, அதாவது உதிக்குதோ, அதே போல் சூரியன் தான் 73 வருஷமாக அந்த சின்னமாக இருந்துக்கிட்டு இருக்கே. திமுகவுடைய கருப்பு சிவப்பு வண்ணம் பிடிச்ச கொடி தான் இன்னமும் இருக்குது. அதை மாற்றலை. மற்ற கட்சிகள் எவ்வளவோ இருந்தாலும் சின்னம் இல்லை, கொடி எங்கே போணுச்சுன்னு தெரியல, சின்ன பின்னமாக இருந்திருக்கு திமுகவை அழிக்க நினைச்ச கட்சிகள். ஆனால் திமுக ஒருபோதும் அழியலை, அது ஒரு நிலையோடு தான் இருக்குது. கலைஞருக்கு பிறகு முதல்ல அண்ணா, அடுத்தது கலைஞர், அடுத்தது வந்து நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்துகிறார்கள். அதன் பிறகும் உதயநிதியில் வருவார்கள். இப்படி அவர்கள் இரத்த பிளட்டிலேயே தான் இந்த தமிழ்நாட்டு ஆட்சிகள் அழகான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏதோ குடும்ப ஆட்சின்னு சொல்லலாம். அதையும் நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இருந்து அதை நிர்வகிக்கினாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு திறம்பட செயல்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது, கலைஞர் எவ்வளவு திறமையான ஒரு அரசியல் பலசாலி, அரசியலை கரைச்சி குடித்தவர், அதையும் தாண்டி நம்ம ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். இவ்வளவு சூழ்ச்சிலையும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தை கிட்டன, அதாவது பல விலங்குகள் வந்து வேட்டையாட வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்து நம்ம வந்து அதிலேருந்து தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அது லேசு பாஸான விஷயம் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 5 வருஷம் அவர் எவ்வளவோ இதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆட்சி செஞ்சார், நலத்திட்டங்களை கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் இப்போவும் வந்து 23ஆம் தேதி தயவு செய்து மறந்துடாதீங்க, திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, மற்ற சிந்தனையே வேணாம். திமுக மே 4ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் திமுக ஜெயிச்சு முதல்வர் அரியணையில் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டின் மக்கள்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.